இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பி.வி. சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கல்வன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ அவர் ஒரு அனாதை, சின்ன சின்னதாக திருட்டு வேலை பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து ஒரு நர்சிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே லவ் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஒரு திருட்டு பையில இருக்கிறதுனால அந்த அம்மா இவரை லவ் பண்ண மாட்டேன்னு இருக்குது. அப்புறமா பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு தாத்தா மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த தாத்தாவை தத்தெடுத்து கூப்பிட்டு வர்றாரு. அதனாலேயே அந்த ஹீரோயினுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு கதை அப்படிங்கிறது கதை கிடையாது. இதை தாண்டி இன்னொரு கதை இருக்குது இந்த படத்தில். அது என்ன அப்படிங்கிறது இந்த படம். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 1.25 மணி நேரம் ஓடுது. இந்த 1.25 மணி நேரத்தில் என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஹீரோ ஒரு திருடன். இந்த திருடன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இந்த திருடன் ஒரு தாத்தாவை அடாப்ட் பண்ணுறான். இதை 1.25 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. டீட்டெயில் அவ்வளோ பெரிய டீட்டெயில். இவ்வளோ டீட்டெயில் தேவையா? படத்துடைய இடவேளை ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அது கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு படத்தை உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் பாரதி ராஜா கேரக்டருக்கு முக்கியத்துவம் செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் 2 கதை இருக்குது. ஒன்று ஹீரோயினை லவ் பண்ணுறது, இன்னொன்று ஹீரோ வந்து ஒரு தாத்தாவை அடாப்ட் பண்ணான்றது. ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்காக ஒரு தாத்தாவை அடாப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக பண்ணியிருந்தா, அதை கொஞ்சம் சீரியஸாக காமெடியெல்லாம் வச்சு பண்ணியிருந்தா அது ஒரு நல்ல படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த ஹீரோவுக்கும் தாத்தாவுக்கும் ஒத்து வராத ஒரு ஆட்கள் வந்து இவங்களுக்குள்ளே எப்படி வந்து அந்த பாண்டிங் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதே ஒரு முழு கதையாக பண்ணியிருந்தா கூட, அதை சீரியஸாக பண்ணியிருந்தாலும் அது ஒரு ரசிக்கும்படியான படமாக வந்திருக்கும். இந்த படத்தில் 2 வாய்ப்பு இருந்தும் 2யுமே கோட்டை விட்டாங்க. படம் முக்கவே மேம்போக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய விளம்பரத்தில், அதாவது போஸ்டரில் ட்ரைலர்லலாம் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க மிருகங்களாக சம்மந்தப்பட்ட படம்ன்ற மாதிரியும், இது குழந்தைங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரியும் நம்ம நினைக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தை போய் பார்த்தா படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் மிருகங்கள் வருது. படமே ஒரு மெச்சூரான படமாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கான படமாகவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை காப்பாற்ற வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.